வணக்கம், வெல்கம் டு chitramurali'skit. ஃபஸ்ட்டு வந்து சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோமா போன வீடியோவில். இப்போ வந்து தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு, மாவு வந்து வறுத்து அரைச்சதா பதப்படுத்தின மாவு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து மாவு வந்து எப்படி ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் எப்படி வறுத்து வச்சுக்கணும்னு வந்து எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மாவு அரைக்கிற வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக கிடைக்கும். இருந்தாலும் இப்போ தட்டைக்கு வந்து நம்ம வறுக்க போகிறோம். நான் வந்து கோல மாவு பதம் எது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ தட்டைக்கு நான் வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுக்காத அரிசி மாவு இப்போ தான் நான் உங்களுக்காக வறுத்து காமிக்க போகிறேன். பாருங்கள், வறுக்காத அரிசி மாவு. ஸோ இதை வந்து வறுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அரிசி வந்து ஊற வச்சு அந்த காய வைக்கிற டைமிங் சொல்லுங்கள், வறுக்கிற டைமிங் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து 1 கப்பு அரிசி போட்டிங்கன்னா அது காயறது டக்குன்னு காஞ்சிரும். ஒரு அரை கிலோ போடும்போது அதுக்கு உண்டான டைமிங் இருக்கும், 1 கிலோ போடும்போது அதுக்கு உண்டான டைமிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதாவது காஞ்ச உடனே கை வந்து ஈரமே இல்லாமல் பிடிச்சி இப்படி நீங்கள் விட்டிங்கன்னா கையில் 2-3 அரிசி ஒட்டும் பாருங்கள், அதுதான் பதம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை ஒரு பக்கத்துலேயே நின்று ஒரு 2 வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதே மாதிரி வறுக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கீங்க. வறுக்கிறதுக்கு நேரம்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ மாவு போடுறோமோ அதை பொறுத்து தான். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் தான் மாவு போட்டிருக்கேன், டக்குன்னு சீக்கிரம் வறுபட்டுரும். இதுலேயே வந்து இன்னொரு 2 கப்பு 3 கப்பு நான் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா அதுக்கு அதோட வறுக்கிற டைம் வந்து லேட் ஆகும். அதனால நான் உங்களுக்கு அந்த பதம் மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கோலம் போடுற பதம் அப்படின்னு சொன்னேன்னா பாருங்கள், போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கோலம் போடுற பதம். ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். தட்டைக்கு வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கோலம் போடுற பதம் போதும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மாவு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது வந்து வறுக்கிற டைமிங்கும் இருக்கும். ஸோ இது வந்து பாத்திரத்தில் மாற்றிடுவோம். தட்டைக்கு வந்து 1 கப் அரிசி மாவு வறுத்து எடுத்துட்டோமா, அதில் வந்து 2 டீஸ்பூன் உளுத்த மாவு போடணும். நான் 1 டீஸ்பூன் போட்டுட்டேன். இன்னொரு டீஸ்பூன் வந்து உளுத்த மாவு. அப்புறம் உளுத்த மாவு வந்து எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து அரிசி மாவோடையே நான் சேர்த்து போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் எள்ளு வந்து கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, பெருங்காயப்பொடி கொஞ்சம், வெண்ணெய் வந்து நல்லா 1 டீஸ்பூனுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே நம்ம வெண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிண்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். ஸோ மாவு ரெடி ஆகிடுத்து. எப்படி தட்டலாங்கிறத பார்த்துடலாம். இலை இருந்ததுன்னா இலையை தட்டிக்கலாம், இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். நான் வந்து பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிருக்கேன். நான் வந்து பால் கவர் எடுத்துட்டுருக்கேன், அதில் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ தட்டிடலாம். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்துப்போம். அப்படியே மெல்லிசாக கையிலேயே தட்டிடலாம். ஓரம் வந்து ரொம்ப தடியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தட்டை வந்து கையில் தட்டினா ஒரு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து தட்டை வரல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டவரா இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட். ஆனால் கையில் தட்டி பாருங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி இப்படி கையில் தான் தட்டுவேன். ஃபோக்கால் அப்படி அங்கங்கே 2 இது பண்ணிக்கலாம். ஃபோக்கால் எதுக்கு ஓட்ட போடுறதுனா உப்பாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ஓஸ் அடங்கிடுத்து. எடுத்துடலாம். நாம் இப்போ தட்டையும் ரெடி ஆகிடுது. தட்டை வெந்தெடுத்து எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லா தட்டையும் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய தட்டை எல்லாம் ரெடி ஆகிடுது. நான் இப்போ ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சத்தம் கேட்குதா?
சத்தம் கேட்குறதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. கேட்குதா? கலக்கலன்னு இருக்கேன். தட்டை வந்து ரொம்ப சூப்பராக நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி கிறிஸ்பியாக வரும். நான் சொன்ன மாதிரி மாவு வறுக்கிறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக அதே மாதிரி பண்ணி பாருங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.